அனைவருக்கும் வணக்கம். நடராஜ் நாவலின் நான் என்பது நீயல்லவா. எழுத்தும் குரலும் நான் உங்கள் அபிராமி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு எங்கே இருக்க என்று கேட்டால் திவ்யா என்கிற திவ்ய பாரதி. நான் இங்கே தான் இருக்கேன் என்றான் நிக்கி என்கிற நிக்லேஷ். அந்த இருட்டில் டார்ச் வெளிச்சத்தை முகத்தின் கீழே அடித்து அவன் சொல்ல அதை பார்த்து பயந்த திவ்யா, எதுக்கு இப்போ பேய் மாதிரி பயமுறுத்துற என்று கேட்க, சரி வா தேடலாம் என்று திவ்ய பாரதி பறந்து விரிந்த சென்னையில் உலகெங்கும் கிளைகள் உள்ள சென்னையை தலைமையாக கொண்ட ஒரு கம்பெனியில் 7th ஃப்ளோருக்குள் நுழைந்து அந்த கம்பெனியின் முக்கியமான ரெக்கார்டை திருட வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவளுடைய அப்பா திருவாளர் மாணிக்க வாசகம் சுந்தரி அவர்களின் சீமந்த புத்திரி இவள். அந்த மாணிக்க வாசகம் அவர்கள் இந்த கம்பெனியின் மேனேஜர். மாணிக்க வாசகத்தின் அண்ணன் குமரகுருபரன், அவருடைய மனைவி விசாலாட்சி, அவர்களின் புதல்வர்கள் நிருபேஷ், நிகிலேஷ். அதில் நிகிலேஷ் தான் இந்த திருட்டுக்கு இவளுடன் கூட வந்திருக்கிறான். குமரகுருபரன் செய்த ஒரு பிஸ்னஸ் நொடித்து அதிலிருந்து மீள அவர் தம்பி மாணிக்க வாசகத்திடம் அவர் வேலை செய்யும் கம்பெனியின் ஒரு முக்கியமான ஃபைல் கிடைத்தால் கடனிலிருந்து மீளலாம் என்றும், இல்லையென்றால் தான் குடும்பத்தோடு இருப்பதை தவிர வேறு வழியில்லை என்றும் கதற, அதற்காக அண்ணன் திருடச் சொல்கிறார் என்று தெரிந்தும் அண்ணன் மேல் உள்ள அதீத அன்பால் அதை ஒத்துக்கொண்டார். ஆனால் அவராலோ அது முடியவில்லை. என்னவென்று செய்வது என்றும் தெரியாமல் மனைவியிடம் புலம்ப, அண்ணன் இறந்தால் நானும் இந்த உலகில் இருக்க மாட்டேன் என்று புலம்பித்துள்ள அதை கேட்ட திவ்யா நிக்லேஷை அழைக்க, அவன்தான் இவள் செய்யும் திருட்டுக்கு கூட்டாளி. எப்பொழுதும் கூட்டணி போட்டு செய்வார்கள். மாட்டிக்கொண்டால் அப்பா உதை பின்னுவார், பெரியப்பா தான் வந்து காப்பாற்றுவார். வீட்டின் ஒரே மகாலட்சுமி என்றும் அவளை அழவைக்கக்கூடாது என்பார். அண்ணன் பேச்சை கேட்டு தம்பியும் அமைதியாவார். அந்த கோபத்தில் பெண்ணிடம் 2 நாள் பேச மாட்டார். அப்படித்தான் ஒரு பிரச்சனை. இவள் காலேஜின் ஃபர்ஸ்ட் இயர் செமஸ்டர் எக்ஸாமிற்கு படிக்காமல் காலேஜ் கொஸ்டின் பேப்பரை திருடும் பொழுது கையும் களமாக வாட்ச்மேனிடம் பிடிபட்டாள். பிரின்சிபல் அப்பாவை அழைத்து சஸ்பென்ஷன் வரை செல்ல, அப்பாவும் பெரியப்பாவும் ஏதோ பேசி சஸ்பென்ஷனை இல்லாமல் செய்துவிட்டார்கள். அந்த எக்ஸாமில் இவளுக்கு 2 அரியர்ஸ். கூடவே இவளுடன் இருந்தது நிகேஷ். அவனுக்கும் திட்டு விழுந்தது. இவளுக்கு பாட்டி தாத்தாவும் உண்டு. ராமாயி சுந்தரமூர்த்தி குமரகுரு மாணிக்க வாசகத்தை பெற்றவர்கள். பேரன் பேத்தியை யாரும் திட்டக்கூடாது என்று செல்லம் கொடுப்பார்கள். அவ்வளவு அன்பு, அதுவும் பேத்தி மீது ராமாயி பாட்டிக்கு. ஏதாவது சண்டை முடிந்தவுடன் இவளோ பாட்டியிடம் சென்று, கேள்வி, உன் மகனை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லு, என்னை அடித்து வளர்க்குறாரு, நல்லா இல்லை, என்ன பிள்ளைய வளர்த்திருக்கியோ என்று இவள் சொல்ல, பாட்டியோ சிரித்து கொண்டே பேத்தி பேசுவதை ரசிப்பார். என்ன சிரிப்பு, இன்னும் ஒரு 2 பெற்றிருந்தா 3 பெற்றிருந்தா அதான் அந்த சுந்தரர் சம்பந்தர் வருமே, அதான் ஒரு பேர். ஓ, உன் புருஷன் பேர் அதான் இல்லை, பேசாமல் நீ இன்னும் 2 பெற்றிருக்கலாம், 5 பேர் சேர்ந்து ஒரு பஜனை மடம் ஆரம்பிக்கலாம். உன் பிள்ளை மூத்தது கூட தேவையில்லை, ஆனால் அந்த சின்னது இருக்கே டேஞ்சரஸ் என்பாள். ஜாலியான பெண், வாய் அதிகம். இதனால் பாட்டி, போடி வாயாடி, உங்கள் அம்மாவுக்கு துணையாக படிப்போட சமையலை கற்றுக்கோ என்பாள். இதை கேட்ட அவளோ, வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் பாட்டி, என்னோட குறிக்கோள் என்ன தெரியுமா என்பாள். என்ன என்று கேட்பார் பாட்டி ஒன்றும் தெரியாமல். இவளோ சாப்பிடுவது, ருசியாக சாப்பிடுவது என்று சொல்ல பாட்டிக்கு ஒரே சிரிப்பு. இவளோ, அதனால்தான் பாட்டி என்னை சமைக்க சொல்லக்கூடாது. பாட்டி, நீ வெப்பிய ஒரு மீன் குழம்பு, அதை 4 நாள் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவேன். பெரியம்மா செய்வாங்களே எறா புட்டு, அதுக்கு நான் அடிமை. எங்கள் அம்மா செய்கிற பிரியாணி ஒரு நாளைக்கு எத்தனை முறை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் என்பாள். பாட்டியோ, பேசாமல் இவளை ஸ்விக்கி டெலிவரி செய்கிறவன் இல்லை நான்வெஜ் ஹோட்டல் வச்சுருப்பவனுக்கு தான் கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா இவ சமைச்சி அவன் சாப்பிட்டு என்று யோசித்து ஐயோ என்பாள். ஐயோ, அழகி இருக்கு, ஆளை மயக்க, ஆனால் கையில் ஒரு வேலையும் இல்லையே என்று புலம்ப, ஐயோ புலம்பாதே,
உன் புலம்பலை கேட்க அந்த பஜனை கூட்டம் வந்துடும் என்பாள். உடனே பாட்டியோ, ஒன்று போடுவேன், அம்மா அப்பா பெரியப்பா தாத்தாவெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது என்று சொல்ல, அவளோ, உன் பஜனை கூட்டம் என்னை ஜீன்ஸ் போட விட்டுருக்கான், என்ன பார், இவ்வளோ நீட்டு முடி, அதில் பின்னிருக்கேன், வெட்ட விட மாட்டீங்க, பாவாடை தாவணி தான் கட்டணும், இல்லைன்னா சுடிதார் போடணும், போனால் போது நைட்டி என்று இவள் என்று அழுவது மாதிரி நடித்தாள். சரி சரி, அந்த ஜீன்ஸை வாங்கி போட்டுக்கோ என்று சொல்ல, எங்க உன் பிள்ளைகிட்ட இதை சொல்லு என்பாள். உடனே கூட சேர்த்து, அப்புறம் எனக்கு ஷார்ட் கவுன் வேணும், அப்புறம் அந்த தடியாக மாட்டு சங்கிலி மாதிரி நகையெல்லாம் எனக்கு வேணாம், மெலிசா செயின் வேணும் என்று சொல்ல, பாட்டி, திவ்யாம்மா, ஏதோ ஒரு நாள் ஏதோ ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போயிட்டு அப்பா கிட்ட அடி வாங்கினியேம்மா என்று சொல்ல, இதை கேட்டவள், அதை மட்டும் சொல்லாத பாட்டி என்று யோசித்தாள். அன்றொரு நாள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்ட்டி என்று ஸ்டார் ஹோட்டல் ஒன்றிற்கு செல்லப்போவதாக சொல்ல, இவளோ வீட்டில் கேட்டால் அனுப்ப மாட்டார்கள் என்று நிக்கியுடன் சேர்ந்து ஏதோ குரூப் ஸ்டடி என்று சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வேதா வீட்டிற்கு சென்றாள். அவள் ஒரு சிறிய சைஸ் ஃப்ராக்கை இவளுக்கு போட்டு லூஸ் ஹேரை ஸ்ட்ரெயிட்டன் செய்து நேராக்கி விட்டு மெலிதாக அதில் ஒரு கிளிப்பை போட்டு இவளுக்கு மேக்கப்பை போட்டாள். ஸ்வேதாவோ, வா திவ்யா, யூ ஆர் சோ கார்ஜியஸ் என்று சொல்ல, கண்ணாடியில் அவளை பார்த்தவள் கன்னத்தில் கையை வைத்து ரசித்தாள். இதை போட்டுக்கோ என்று ஒரு அழகான ஹில்ஸ் செருப்பை கொடுத்தாள். அதை போட்டுக்கொண்டு வெளியே வந்து நிக்லேஷை பார்த்து மாடல் மாதிரி நடந்து காட்ட, நிக்லேஷும், வாவ் திவ்யாவா இது, ஜட பின்னி பாவாடை தாவணி கட்டிய திவ்யாவா இது என்று சொல்ல, கிட்டத்தட்ட 10 பேர் நிக்லேஷ் திவ்யாவுடன் சேர்ந்து ஹோட்டலுக்கு சென்றனர். மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல் அது. அந்த பார்ட்டி ஹாலை அப்பொழுது தான் பார்த்தாள் திவ்யாவும் நிக்லேஷும். நிக்லேஷ் திவ்யாவை விட 2 வயது பெரியவன். அவள் 20 வயது, அவனுக்கு 22 வயது. டான்ஸ் ரூமிற்கு சென்றார்கள் அனைவரும். மிகப்பெரிய ஹால் அது. அனைவரும் மது அருந்தி நடனமாட திவ்யாவிற்கு பயமாக இருக்க நிக்லேஷின் கையை பிடித்து கொண்டாள். உடன் வந்த கார்த்திக், ஹே சீரப்யா, ஸ்வேதாவோ ஒரு நாள் என்ஜாய் பண்ணலாம் வாடி என்று அழைக்க, கூடவே மாலினி ஸ்ருதும் ஓகே சொல்ல உள்ளே சென்று நடனமாடினாள். ஸ்ருதி எதையோ குடித்து இவளுக்கும் கொடுக்க, குடித்தவள் கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்தாலும் பின்னர் நன்றாக இருக்க, அது ஒரு உயர் ரக ஒயின். அதை வாங்கி குடித்தவள் கொஞ்சம் வாந்தி வருவது போல இருக்க, ஏய் ஸ்வேதா, வாமிட் வருது என்று சொல்ல, இரு நான் வரேன் ரெஸ்ட் ரூமுக்கு என்று ஸ்வேதா பின்னாடி செல்ல, பின்னாலேயே வருகிறாள் என்று திவ்யா முன்னேறி செல்ல, எதிரே வந்த ஒருவனுடன் மோதிக்கொண்டாள். அவன் அவளை பிடித்தான். வாவ் பியூட்டிஃபுல் என்றான் அவளை பார்த்து. இவளோ அவனை பார்த்தாள். அவனும் நன்றாகத்தான் இருந்தான். வாமிட் வருது என்று அவள் கூற, போய் என்றான் ரெஸ்ட் ரூமை காட்டி. ரெஸ்ட் ரூம் போய் வந்தவள் அவன் நிற்பதை பார்த்து அதிசயித்தாள். அவன் டான்ஸ் பண்ணலாமா என்று கேட்க, ஓகே என்று அவனுடன் சென்றாள். போய் அவனுடன் டான்ஸ் ஆடிக்கொண்டே அவனை பார்த்தாள். அவனும் அவளை பார்க்க, திடீரென்று அவன் உதட்டில் இவள் மென்மையாக முத்தமிட, அவள் முத்தத்தில் திளைத்த அவனும் முத்தமிட, அந்த முத்தமிடல் தொடர்ந்தது. ஏதோ சத்தம் கேட்டு இவள் விலக, தூரத்தில் நிக்லேஷ் இவளை அழைப்பது தெரிந்தது. சரி என் பிரதர், நான் போகிறேன் என்றாள். அதுவே நேரமாகிவிட நேராக காரில் அவர்கள் வீட்டில் ஸ்வேதா இறக்கிவிட, உள்ளே சென்றவள் நேராக அப்பாவை பார்த்து ஹாய் டேட் என்று கூற, அப்பா மணியை பார்த்தார். மணி 11 தாண்டி இருந்தது. அவளுடைய உடையை பார்த்தார். கூடவே நிக்லேஷையும் பார்த்து நிம்மதியானாலும் அவளுடைய பேச்சு தடுமாற்றத்தை பார்த்து மனைவியை அழைத்து அவளை படுக்க வைக்க சொன்னார். மறுநாள் எழுந்ததும் அவளுக்கு அடிதான் விழுந்தது. எப்பொழுதும் போல பாட்டி தாத்தா பெரியப்பா தடுக்க, நான் கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடித்தேன் என்று சொல்ல, பொய் சொல்லாத என்று மறுபடியும் அப்பா அடிக்க வர, பாட்டி தடுத்து, நான் சொல்கிறேன் நீ போ என்று சொல்ல, ஆமாம் நீங்கள் சொல்லித்தான் இந்த நிலைமை என்று கூறிக்கொண்டே சென்றார். டே நிக்லேஷ், ஏன்டா இப்படி பண்ணுற? அவனை திட்டினார் பாட்டி. இவளோ, பாட்டி நிக்கி எதுவும் சொல்லாத, நான் தான் போனேன் என்று சொல்லி, பாட்டி நான் குடித்தது ஜூஸ் தான் பாட்டி என்று சொல்ல,
இல்லைம்மா, அங்கெல்லாம் போனால் பெரியவங்களோட தான் போகணும். நிக்லேஷும் சின்ன பையன். சார், இனிமேல் நீ அங்கே போகக்கூடாது. இந்த ட்ரெஸ்லாம் இனி வேண்டாம் என்றாள். அவளுக்கு நேற்று இரவு நடந்தது எதுவும் தெரியவில்லை. அந்த நாளை எண்ணி அவளுக்கு ஞாபகம் வர, பாட்டி போது நிறுத்து என்று சொன்னாள். இவ்வளவு பிரச்சனைகளை பார்த்தவளுக்கு அப்பாவின் கஷ்டம் கண்ணீர் தெரிய வர, கம்பெனிக்கு சென்று ஃபைலை எடுப்பது சாத்தியமா என்று யோசித்து நைஸாக பெரியப்பாவிடம் என்ன ஃபைல் என்று தெரியாதது போல விசாரித்தாள். அவரோ ஸ்ரீதர் அண்ட் கோ ஃபைல் அது என்றார். அதை மட்டும் நினைவில் கொண்டு நிக்லேஷையும் வர சொல்லி நிக்லேஷின் பைக்கில் கம்பெனியை அடைந்தாள். அதற்கு முன் வாட்ச்மேனுக்கு செல்லும் டீயில் லேசான தூக்க மருந்தை கலந்தனர். அனைவரும் டீயை குடித்து கண் செருக இவர்கள் உள்ளே நுழைந்தனர். சிசிடிவியில் முகம் மறைத்து சென்றனர். உள்ளே இருட்டிலே தேடினர். லாக்கரை அப்படியே திறந்து விட்டாள். ஃபைலை டார்ச் அடித்து பார்க்க, இந்த ஃபைலா என்று ஒரு குரல் கேட்க இவளோ ஏதோ ஸ்ரீதரன் கோன் இருக்குமே என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்க அவன் மேல் முட்டிக்கொண்டாள். அவன் சக்தி பிரபு, அக்கம்பெனியின் சிஇஓ. யார் நீங்கள் என்று கேட்க அவனோ, என்ன கேட்ட? லைட்ஸ் ஆன் என்றான். லைட்டை போட்டதுமே திடுக்கிட்டனர் இருவரும். இவள் வேகமாக வெளியே வர பார்க்க அவளை பிடித்து இழுத்து நிறுத்தி அவளை பார்த்தான். என் கம்பெனியில் என்னை யாருன்னு கேட்குற என்று பேசிக்கொண்டே அவளுடைய சுடிதார் ஷாலால் அவள் கையை கட்டினான். நிக்லேஷ் பயந்து நிற்க, நீ யார், இவன் யார், எதுக்கு இங்கே வந்தீங்க என்று கேட்க இவளோ, எங்கள் பெரியப்பா உயிரோடு இருக்கணும்னா இந்த ஸ்ரீதர் அண்ட் கோ ஃபைல் வேணும் என்று திவ்யா சொல்ல, உங்கள் பெரியப்பாவுக்கு வந்தியா என்று அவள் கேட்க, இல்லை எங்கள் அப்பாவுக்காகவும் தான் வந்தேன் என்றாள். உங்கள் அப்பாவா, யார் அது என்று அவன் கேட்க, மாணிக்க வாசகம் என்று இவள் சொன்னாள். ஓ, அவர் பொண்ணாடி என்று சொல்லி, ஸோ உங்கள் அப்பாவோட பிளான் இது, உங்கள் இங்கே மேனேஜராக இருந்துட்டு இதை செய்கிறார். அந்த மட்டமானவனுக்கு இப்படி ஒரு பொண்ணா? சரி என்றவன் வாட்ச்மேனை பார்த்து, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், என்ன கொடுத்துடலாமா லக்ஷ்மணா என்று கேட்க, ஆம் கொடுங்க சார் என்று அவன் வாட்ச்மேனும் சொல்ல, தூங்குறாங்க, ஏன்னு தெரியல, ஏன் என்று அவன் சொன்னான். ஏன் என்று அவன் அவளை பார்க்க, தூக்க மாத்திரை கலந்துருந்தோம் டீயில் என்று சொல்ல, சார் நான் அந்த டீ ஆறிடுச்சின்னு வச்சுட்டேன் சார், அதான் நான் குடிக்கலை, சத்தம் கேட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் என்று சொல்ல, உடனே திவ்யாவோ நிக்லேஷை முறைக்க அவன் தலை குனிந்தான். அவனை முறைச்சி ஒரு பயனும் இல்லை. இப்போ மாட்டிக்கிட்டியே, இப்போ குடும்பமாக ஜெயிலுக்கு போக போகிறீங்க. திருட தூண்டிய உன் பெரியப்பா, அப்பா, திருட வந்த நீ, உன் அண்ணன் என்று சொல்லி ஃபோனில் தெரிந்த கமிஷனர் நம்பரை எடுக்க, எவ்வளோ சார் ப்ளீஸ் எதுவும் செய்யாதீங்க என்று கெஞ்ச, எப்படிமா முடியும் என்று அடக்கி வைத்திருந்த கோபத்தை வெளிக்கொண்டு அவளை பலார் என்று அறைந்தான். நான் எதுக்கு கம்பெனி நடத்தினேன்? ஒன்றும் தெரியாத கத்துக்குட்டிகள் ஈஸியாக கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சி கம்பெனியை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு இன்டைரக்டாக கிளாஸ் எடுக்குதுங்க. நீங்கள் மட்டும் இதை எடுத்திருந்தால் எனக்கு பல கோடி இழப்பு. உங்கள் அப்பா முதல்ல ஜெயிலுக்கு போவான், களி திங்கணும் என்று நம்பரை டயல் செய்ய போக, ப்ளீஸ் 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 என்று அவன் காலில் விழுந்தான். நீங்கள் என்ன வேணான்னு செய்யுங்க என்று சொல்ல பயந்தபடி நிக்லேஷ் நிற்க, சரி என் கூட வாங்க என்று 2 பேரையும் கையோடு அழைத்து சென்றான். சக்தி பிரபு சென்னையில் வளர்ந்து வரும் தொழிலதிபர். 30களில் இருந்தான். ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான். கோயம்புத்தூரில் வசித்து வருகிறாள். இவன் மட்டும் இங்கு தனியாக இருந்து கம்பெனியை நடத்துகிறான். சமையல்காரன் ஒருவன், வாட்ச்மேன், வீட்டில் வேலை செய்வன் ஒருவன் மட்டும்தான் இருக்கிறார்கள். அவனுடைய வீடு மிகப்பெரிய வீடாக இருந்தது. சக்தி நிக்லேஷையும் திவ்யாவையும் அந்த வீட்டிற்கு வரவழைத்தான். நிக்லேஷிற்கு வேலை அளிக்குமாறும் அவனை இங்கிருந்து போகாத மாதிரியும் வேலை பார்ப்பவர்களிடம் சொல்லிவிட்டு அவன் திவ்யாவை மாடியில் உள்ள அவன் அறைக்கு அழைத்துச் சென்றான். அவன் அறைக்குள் அழைத்துச் சென்றவன், இந்த ரூமை க்ளீன் பண்ணணும், இப்போ தூங்க போகக்கூடாது, டாய்லெட் கிளீனிங்கு அனைத்தையும் நீ தான் செய்யணும் என்று கூறி, இங்கேருந்து நீயும் உன் அண்ணனும் தப்பிக்க பிளான் பண்ணால் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. கூடவே எங்கள் வீட்டில் என் ரூமில் இருக்க தெஃப்ட் கேஸு போடுவேன் என்று சொல்லிவிட்டு அவன் வேறு ஒரு ரூமிற்கு படுக்கச் சென்றான். இவள் வீட்டில் எந்த வேலையும் செய்தவள் இல்லை. எந்த வேலையிலிருந்து ஆரம்பிப்பது என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. எதுவும் அவள் செய்ய மாட்டாள்.
வேலையெல்லாம் அம்மாவும் பெரியம்மாவே செய்வார்கள். பாட்டிக்கு உள்ளுக்குள் சந்தோஷமாக இருந்தாலும் பேத்தி நிலை குறித்து வருந்துவார்கள். ஊருக்கே ராணியாக இருந்தாலும் இன்னொரு வீட்டிற்கு மருமக தானே, இந்த மாதிரி நடக்குமா என்று மனத்துக்குள் வருத்தப்பட்டதுண்டு. இதையெல்லாம் அறியாதவள் திவ்யா இங்கு இப்போது பாட்டியை நினைத்தவள் திடீரென்று நிக்லேஷ் என்று நினைக்க நாய் குறைக்கும் சத்தம் கேட்டு எட்டி பார்த்தாள் ஜன்னல் வழியாக. நாயுடன் நிக்லேஷ் ஓடிக்கொண்டிருந்தான். கூடவே அவனை பார்த்து ஒருவரும் நின்றிருக்க, ஓ, அவனுக்கு நாயை கவனிக்கிற வேலையா? கொஞ்ச நாள் இவன்கிட்ட தாக்கு பிடிக்கணும். இவன் தான் அப்பாவிற்கு சீவோவா? இவன் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு இவன்கிட்ட இருந்து தப்பிக்கணும். ஐயோ, அப்பா பெரியப்பா பணத்துக்கு என்ன பண்ணுவாங்க? நம்ம வேறு காணாமல் தேடுவாங்களே என்று யோசித்து ஜன்னல் அருகே அமர்ந்தவள் அப்படியே தூங்கி போனாள். அப்பொழுது பாட்டி, அம்மா, அப்பா, பெரியப்பா, பெரியம்மா, நிருபேஷ், நிக்கிலேஷுடன் இவள் டூர் சென்ற சமயம். அது கேரளாவில் உள்ள ஒரு அருவி. அதில் அனைவரும் குளித்து முடித்திருக்க இவளோ தண்ணீர் ஜில்லென்று இருக்கு, இறங்க மாட்டேன் என்று சொல்லி நைட்டியுடன் அமர்ந்திருக்க பாட்டி பேரன்களிடம் கண்ணை காட்ட அதை பார்த்து இவளோ, ஏய் என்ன பண்ண போகிற என்று சொல்லும் பொழுதே நிருபேஷ், நிக்லேஷ் இருவரும் அவளை அழகாக தூக்கி அருவியில் மெலிதான இடத்தில் நிறுத்த, ஐயோ பாட்டி, ஜில்லுன்னு இருக்கு, குளிருது என்று சொல்லிக்கொள்ளே இவள் இங்கு பெட்டிலிருந்து எழுந்தாள். எதிரே அவள் மேல் பக்கெட் நீரை ஊற்றி ருத்ரதாண்டவ மூர்த்தியாக நின்றிருந்தான் சக்தி பிரபு. ஹவு டேர் யூ, என் பெட்டில் படுத்திருப்ப, என்ன செய்ய சொல்லியிருந்தேன் என்று சொல்ல இவளோ, ஐயோயோ, தூக்க கழகத்தில் இவன் பெட்டில் படுத்துட்டானா, இந்த பெட்டோட மதிப்பு தெரியுமா உனக்கு என்று அவன் கத்த, இவளோ நனைந்தவுடன் பெட்டிலிருந்து எழுந்தாள். உடல் மிகவும் குளிர்ந்தது. இவள் நிஜமாகவே என் மேல் ஐஸ் தண்ணி ஊற்றிட்டான் போல என்று நினைத்தாள். இவளோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் என்று சொல்ல அவளை முறைத்து அவன் கீழே சென்று விட இவள் பாத்ரூம்க்கு செல்ல நேரம் பாப்பா என்று ஒரு குரல் கேட்டது. வீட்டு வேலைக்காரன் ஏதோ ட்ரெஸ்ஸை அவளிடம் கொடுத்துவிட்டு, ரூம் டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணிடுமா, அவர் ரொம்ப கோவக்காரர் என்று சொல்லிவிட்டு சென்றார். இவளோ பாத்ரூம் சென்று சூடான நீரில் குளித்து உடை மாற்றினாள். சாதாரணமான சுடிதார் தான் அது. நீண்ட தலைமுடியை கொண்டை போல கட்டி கொண்டு அவளுடைய துணியை துவைத்தாள். பிறகு பாத்ரூமை க்ளீன் செய்தாள். பின்னர் ரூமுக்கு வந்தபோது யாரோ வந்து பெட்டை மாற்றி வேறு பெட்டை போட்டனர். அவர்கள் சென்ற பின் அவள் அந்த அறையை க்ளீன் செய்தாள். எது எங்கிருக்க வேண்டும் என்று தெரியாமல் ஏதோ வேலையை செய்தார். அவளுக்கு ஏதோ 4 இட்லி சட்னி சாம்பாருடன் வர இருந்த பசிக்கு அதை சாப்பிட்டு தண்ணீர் குடித்தாள். கீழே சென்று அண்ணனை பார்த்தால் தோட்டத்தில் அமர்ந்திருந்தான். நைட் முழுவதும் தூங்காமல் இருந்ததால் கண்கள் டயர்டாக இருந்தான். நிக்கி, சாப்பிட்டியா என்று கேட்க, இட்லி சாப்பிட்டேன் என்றான். சரி, அப்பா பெரியப்பா தேடுவாங்களே என்று சொல்ல, இவர் நைட்டே ஒரு என் ஃபோனை என்கிட்டேருந்து வாங்கிட்டாரு, மெசேஜ் அனுப்பிட்டாரு. உன் ஃபோனில் இருந்து அனுப்பியிருக்கார், மெசேஜ் போயிடுச்சு. நாம் ஏதோ எஜுகேஷ்னல் டூர் போனதாக காலேஜுக்கும் சொல்லிட்டாங்க என்று சொல்ல, திடீர் ஏற்பாடு என்று சொன்னான். ஏதோ மாணிக்க வாசகம் குமரகுருவும் இருந்த பிரச்சனையில் அதை பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மேலே போனபோது எதிரே வந்தான் சக்தி. என்ன மேடம், டிஃபன் முடிச்சிட்டிங்களா? இன்றைக்கி 6 பேருக்கு, அப்புறம் 4 நாய்க்கு சமைக்கணும் என்று சொல்ல, எனக்கு சமைக்க தெரியாது என்று இவள் சொல்ல, நோவே, நீ சமைக்கணும், நல்லா சமைக்கணும், இல்லைன்னா ஃபுல்லாக நீ தான் சாப்பிடணும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். இவளோ என்ன செய்வது என்று தெரியாமல் வேலை செய்யும் லக்ஷ்மணன் என்பவரிடம், லக்ஷ்மணன் அண்ணா, எனக்கு சமைக்க தெரியாது என்று சொல்ல, நான் இங்கே சமைக்க கூடாதுன்னு ஐயா சொல்லிட்டாரு என்று சொல்ல, சரி உங்கள் ஃபோனை மட்டும் கொடுங்க என்று யூடியூப்பை பார்த்து சமையல் வீடியோவை பார்த்தாள். ஏதோ சமைத்தாள். பிறகு பல வேலைகளை அவள் செய்து சக்தியோ சாப்பிட வரவில்லை. இரவு வந்தான். இவள் உடல் கொதித்து கொண்டிருந்தது. உடனடியாக டாக்டரை அழைத்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க, இவனுக்கு என்னவோ பாவமாக தோன்ற அவள் அருகில் அமர்ந்து உணவினை கொடுத்து மாத்திரையை கொடுத்தான். 2 நாள் கழித்து எழுந்து அமர்ந்து, அடுத்து வந்த நாட்களில் சரியாக அன்று வந்த சக்தி அவளை ஏதோ பார்ட்டிக்கு அழைத்து போக வேண்டும், ரெடி ஆயிடு என்று கூற, பார்ட்டிக்கெல்லாம் முடியாது என்று சொல்ல, அவன் இவள் கன்னத்தை பிடித்து, ஏண்டி முடியாது என்று கேட்க, அப்படியெல்லாம் எங்கள் வீட்டில் வளர்க்கலை என்று சொல்ல, ரொம்ப பேசாத, உன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், ரொம்ப அலட்டாத, கிளம்பு என்றான். ஒரு பியூட்டிஷியன் வந்து அலங்காரம் செய்ய திருத்தமானவளாக இருந்தவள் பேரழகியாக மாறினாள்.
அவளை பார்த்தவன் சிறிது மயங்கினாலும் கட்டுப்படுத்தி கொண்டு அவளை காரில் அழைத்துச் சென்றான். நேராக பெரிய ஓட்டலில் அழைத்துச் சென்றான். அங்கிருந்த அனைவரிடமும், "திஸ் இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் திவ்யா, ஐ எம் டேட்டிங் ஹர்" என்று சொல்ல இவளோ அதிர்ந்தாள். என்ன இது, இவன் டேட்டிங் என்று ஏதேதோ சொல்கிறானே என்று நினைக்க உடனே அவனுடைய பெண் தோழியர் வந்து அவளை அணைத்தனர். "யூ காட் பிக் கான்டாக்ட் அண்ட் ஆல்சோ யூ ஆர் ஆன் டேட்டிங் வித் ஹர்" என்று கூறி காக்டெயில் பார்ட்டி கொண்டாட திவ்யாவிற்கும் அவர்கள் அதை கொடுக்க, திவ்யாவும் மறுக்க, "கொஞ்சமாக குடி, ஒன்றும் ஆகாது" என்று அவளுக்கு அவன் கொடுத்து விட அவள் மறுபடியும் 2 முறை வாங்கி குடிக்க சத்யு ஆச்சரியமாக பார்த்தான். அனைவரும் நடனமாட நிஷா என்பவள் வந்து சக்தியை நடனமாட அழைக்க அவளை விடுத்து திவ்யாவை அழைத்து அவன் நடனமாட ஆரம்பித்தான். நடனமாட அவனுக்கு ஏதேதோ ஞாபகம் வந்தது. இவளுக்கும் தான். அப்படியே நடனத்தில் ஆரம்பித்து அவர்கள் முத்த பரிமாற்றத்தோடு அனைவரின் கைத்தட்டல்களில் விழித்தனர். யுவர் டேட்டிங் கேர்ள் இஸ் சூப்பர் என்று அனைவரும் கைத்தட்ட இவளோ கைகூப்பி அதை ஏற்றுக்கொண்டாள். அவனோ லேசாக சிரித்து அவளை அழைத்து கொண்டு அவளுடைய காரில் சென்று வீட்டுக்கு வந்தான். அதற்குள் நிக்கி சாப்பிட்டு தூங்கியிருந்தான். இருவரும் அணைத்தவாறு உள்ளே வந்தனர். நேராக அவன் படுக்கையில் அவனும் விழுந்தான். அவளும் அந்த படுக்கையில் விழுந்தாள். படுக்கையில் விழுந்தவளை அவன் அணைக்க அவள் சிரிக்க இருவருக்குமான புதிய உறவு ஆரம்பித்தது. காலையில் அவள் கண் விழித்து அவனை தெல்ல தூக்கத்திலிருந்து எழுந்தவள் தன் நிலையை பார்த்து அதிர்ந்தாள். "என்ன ஆச்சு? அடக்கடவுளே, ஒன்றும் தெரியாத எனக்கு எல்லாமே போச்சா? போச்சு. இந்த பாதகன் செய்த வேலை. ஐயோ, காலேஜ் 2nd இயர் கூட இன்னும் முடிக்கலை. ஐயோ பாட்டி" என்று புலம்பி ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கொண்டாள். சக்தியோ, "கேவலம், உன் கூடவா? ஓ மை காட், ஏதோ பார்ட்டிக்கு அழைச்சிட்டு போனேன், நானும் குடித்து நீயும் குடித்து. சரி, முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு, நீ இங்கே இருக்கவே கூடாது. உன் அண்ணன் அவனை அழைச்சிட்டு கிளம்பு" என்றாள். அவளும் ஏதோ சிறிது அழுகை வர, "எங்கள் பெரியப்பா மேலே கேஸை போட மாட்டீங்கல்ல?" "போட மாட்டேன் போ" என்று அவன் சொல்ல வீட்டிற்கு இவர்கள் இருவரும் சென்றபோது பாட்டி சந்தோஷத்துடன் வரவேற்றாள். திவ்யாவை கட்டிக்கொண்டு நிக்கியும் கட்டிக்கொண்டாள். "வா செல்லங்களா, 1 வாரமாக நீங்கள் இல்லாமல் இந்த பாட்டியால் இருக்க முடியலம்மா" என்று அழைத்து, "சரி கண்ணுங்களா, டயர்டாக இருக்கீங்க, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, சாப்பிடலாம்" என்று சொல்ல பாத்ரூம் சென்று திவ்யா குளிக்க, ஏன் அவளுக்கு உடம்பில் மாறுதல் தெரிந்தது. பிறப்புறுப்பில் வலிவேறு எடுத்தது. தண்ணீர் சத்தத்தில் வாழ்க்கையை புரிய அழ ஆரம்பித்தாள். நிக்கிலேஷிடம் ஏதோ மாற்றம் தெரிய, "காலேஜ் போகலையா?" என்று திவ்யாவிடம் அவன் கேட்ட, 2 நாள் கழித்து வருகிறேன் என்று இவள் கூற, அவன் சாப்பிட்டு செல்ல இவள் சாப்பிடாமல் இருக்க, பாட்டி வந்து, "என்னடா கண்ணு, உடம்பு சரியில்லையா, சாப்பிட வரல" என்று சாப்பாட்டை ஊட்டி, என் போன மகாலட்சுமி திரும்பி வந்துட்டா, பெரியப்பாவோட கடனும் அடைஞ்சு போச்சு" என்று சொல்ல, "எப்படி பாட்டி?" என்று இவள் கேட்க, "உங்கள் அப்பாவோட முதலாளி சக்தி பிரபு சார் எல்லா கடனையும் அடைச்சிட்டார்" என்று கூற இவளோ திகைக்க, அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், பெரியப்பா கடனை அடைத்து விட்டார் என்று சொல்ல இவளுக்கும் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் துக்கமாக இருந்தது. "என்னடி கண்ணு, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப, இப்போ எதுவும் சொல்ல மாட்ற? இந்த எஜுகேஷ்னல் டூர்" உடனே இவள், "இந்த எஜுகேஷ்னல் டூர் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டாங்க பாட்டி, அப்பா அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு" என்று சொல்ல, பாட்டி, "என் செல்லம்" என்று கொஞ்சினார். எப்பொழுது போல மாணிக்க வாசகத்திற்கு எந்த விஷயமும் தெரியாமல் பார்த்து கொண்டாள் சக்தி. 2-3 நாள் எப்பொழுதும் போல் போக, அதற்கு பிறகு அவன் மனம் சரியாமல் போனது. காலையில் எழுந்து ஜிம் சென்று வந்து ஹாலில் பார்த்தபோது பாட்டி சந்திரா வந்திருந்தாள். "ஹாய் பாட்டி" என்று பாட்டியை கட்டி கொண்டான். "இப்போது உனக்கு சென்னையில் பேரன் இருக்கான்னு தெரிஞ்சுதா?" என்றான். தாய் தந்தையை இழந்த தன் ஒரே மகன் வழி பேரனை வளர்த்து ஆளாக்கியது சந்திரா. அப்பா அம்மா டைவர்ஸ் செய்து வாழ்ந்த பொழுது மகன் சுரேந்திரன் விபத்தில் இறக்க, மருமகள் ஏதோ ஒருவனை திருமணம் செய்து கொண்டு சென்று விட்டதாகவும் தகவல் வந்தது. பிறகு தானே வளர்த்து வந்த இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கிறாள். அவனோ அம்மா அப்பா பிரிவால் திருமணமே வேண்டாம் என்ற முடிவுடன் இருக்க, பாட்டியே அவன் திருமணம் செய்தால்தான் சென்னைக்கு வருவேன் என்று கூறியிருந்தாள். ஏனோ இப்போது வந்துவிட்டாள். "ஏன் பாட்டி திடீர்னு?" என்று கேட்க, "ஆமாம், நீ ஒரு பொண்ணை உன் கூட தங்கினாலாமே பார் அது" என்று கேட்க,
இவனோ எல்லாம் லக்ஷ்மண வேலையா என்று யோசித்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி என்று நழுவ பார்க்க, பாட்டியோ, யார் அந்த பொண்ணு, நல்ல குடும்பமா, நல்ல பொண்ணா என்று கேட்க, இவன் என்ன சொல்வான்? அவள் திருட வந்தவள், அவளை ஒரு வாரத்துக்கு சிறை வைத்தேன், பிறகு ஏதேதோ நடந்து விட்டது என்றா. என்ன யோசனை சொல்லு என்று பாட்டி திருப்பி கேட்க, இவனோ, அவள் என் கம்பெனி மேனேஜர் பொண்ணு பாட்டி, பேர் திவ்ய பாரதி. அப்பா அம்மா பெரியப்பா பாட்டி தாத்தான்னு கூட்டு குடும்பமாக இருக்காங்க என்று சொல்ல, சரி உனக்கு அந்த பொண்ணை பேசி முடிக்கவா என்று பாட்டி கேட்க, எனக்காக கண்ணா எதையாவது சரின்னு சொல்லு என்று பாட்டி சொல்ல, ஓகே என்றான். அடுத்த 2 நாளில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளை மாணிக்க வாசகத்தின் வீட்டிற்கு கார் வந்து நிற்க, உள்ளே வந்த சக்தி பிரபுவை பார்த்த மாணிக்க வாசகம், சார் நீங்களா, வாங்க வாங்க என்று வரவேற்று வீட்டில் உள்ள அனைவருக்கும் இன்ட்ரடியூஸ் செய்ய, அவனோ, இவங்க தான் என் பாட்டி என்று அறிமுகப்படுத்த, உடனே உள்ளே வந்தவர்களின் கையில் பூப்பழம் இருப்பதை பார்த்த மாணிக்க வாசகம் பாட்டி ராமாயும் வியக்க, அதை புரிந்த பாட்டி சந்திரா, என் பேரன் சக்தி, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், உங்கள் பேத்தியை என் பேரனுக்கு கல்யாணம் செய்ய கேட்டு வந்திருக்கேன் என்று சொல்ல, மேலும் என் பேரன் உங்கள் பேத்தியை ஏதோ ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கான், ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னான், அதான் என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியத்தில் இருக்கும்பொழுதே நிக்லேஷ் வந்து நிற்க, நிருபேஷும் நிற்க, குமரகுருவோ பாப்பாவை அழைச்சிட்டு வாங்க என்று சொல்ல, நிக்லேஷ் மேலே சென்றான். மேலே இன்னும் தூங்கி கொண்டிருந்த திவ்யாவை எழுப்ப, அவளு, பாட்டி ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் இனி நீ என்றான். உடனே நிக்லேஷ், இனி நீ தூங்கின மாதிரி தான் என்று அவளை வேகமாக எழுப்பினான். எழுந்த அவள் அவனை பார்த்து, என்ன இன்னைக்கு காலேஜ் போகணுமா என்று கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கீழே வா, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. யார் தெரியுமா? உங்கள் அப்பாவோட சிஓ, அவர் தான் அவரோட பாட்டியும் என்று சொல்ல, அவருக்கு பாட்டி வேறு இருக்காங்களா என்று யோசித்து எதற்கு என்று புரிந்தது. சரி என்னவென்று பார்க்கலாம். பாத்ரூம் சென்று விட்டு வெளியே வர, அதற்குள் அங்கு வந்திருந்த அவள் அம்மா சுந்தரி அவளை புடவை கட்டுமாறு சொல்லி புடவை கட்டிவிட, ரொம்ப பெரிய எடுத்து சம்பந்தம், கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, கேள்வி கேட்டால் அமைதியாக பதில் சொல்லு, முதல்ல காலேஜில் அரியர்ஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லி உளறி கொட்டாத, சமைக்க தெரியுமான்னு கேட்டால் கொஞ்சம் தெரியும்னு சொல்லு என்று சொல்லிக்கொண்டே அவளின் அலங்காரத்தை முடித்தார். தலை நிறைய பூவை வைத்து அவள் பேய்த்து கீழே அழைத்து வந்தாள். அவளுக்கு காஃபி தட்டை கொடுத்து அவர்களுக்கு கொடுக்க சொல்ல, இவளோ அமைதியாக கொடுக்க, இவளை பார்த்த சக்தியின் பாட்டிக்கும் ரொம்ப பிடித்து போய்விட, காஃபியை குடித்துவிட்டு நீ போட்டியா என்று கேட்க, காஃபி குடித்து கொண்டிருந்த சக்திக்கு புறையேறியது. இவள் அவனை பார்க்க, நான் 2 நாள் குடித்தேன் அந்த காஃபியை, கொடுமை எது என்று மனத்துக்குள் நினைக்க, இவளோ காஃபி போடுவேன் பாட்டி, இன்று நான் போடலை என்று சொல்ல, சந்திரா பாட்டி அவளை தன் அருகில் அமர்த்தி கொண்டாள். எங்களுக்கு சம்பந்தம், உங்களுக்கு சம்பந்தமா என்று மாணிக்க வாசகத்தை கேட்க, அவரு தன் அண்ணனையும் அம்மாவையும் பார்க்க, ராமாயி பாட்டியோ, எங்களுக்கு முழு சம்மதம் என்று சொல்லி அவர்கள் பூத்தட்டியில் ஒரு புடவையை வைத்து கொடுக்க, திவ்யாவின் தாத்தாவும் பாட்டியும் வாங்கி கொண்டு ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயம் கல்யாணம் என்று முடிவு செய்து, குமரகுருவோ சாப்பிட அழைக்க, அவர்கள் திருமணம் முடிந்ததும் சாப்பிடுகிறோம் என்று கூறி சென்றனர். திவ்யா இன்ஜினியரிங் கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்து வருவதால் அவள் காலேஜுக்கு போகலாம் என்று சக்தி சொல்ல, இவள் காலேஜ் செல்லும்போது வரும்போது இவளை பிக்கப் ட்ராப் செய்ய ஆரம்பித்தான். நிக்கியும் உடன் வந்தான். அவன் அங்கு 3rd இயர் படிக்கிறான். பின்னர் நல்லவிதமாக நிச்சயமுடைய ஒரே மாதத்தில் திருமணத்திற்கான நாளை குறித்தனர். குமரகுருபரனோ தன் கம்பெனிக்கு பண உதவி செய்ததற்கு சக்திக்கு நன்றியை கூறினார். ராமாயி பாட்டியோ தன் பேத்தி தன்னை விட்டு பிரிந்து விடுவாள், தன்னுடைய உந்து சக்தியை தன் பேத்திதான் என்று சந்திராவிடன் புலம்பினாள். உடனே சந்திராவோ, நானும் என் பேரன் எல்லோரும் ஒன்றாக இருக்கலாம் என்று கூற, ராமாயி பாட்டி சந்திரா பாட்டியை கட்டி கொண்டாள் சந்தோஷத்தில். அன்றைய வீட்டில் அனைவரிடம் இதை கூற, ஒரே வாரத்தில் ஒரு பெரிய வீட்டை வாங்கினார்கள். வீடு பார்த்தது என்னமோ சக்திதான். திருமணம் முடிந்ததும் நேராக பால் காய்ச்சலாம் என்று முடிவு செய்தனர். பேத்தி கல்யாணத்தில் ராமாய்க்கு தாத்தா சுந்தரமூர்த்தியும் மிகவும் சந்தோஷம். பேத்தியும் பேத்தி கணவனும் தங்களுடன் தங்கப் போகிறார்கள் என்றவுடன் வயதை குறைந்ததைப் போல ஆகிவிட்டார்கள். பெரியப்பா பெரியம்மாவும் சந்தோஷமாக, அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்க, ஒரு நாள் சக்தி திவ்யாவை பர்ச்சேஸ் செய்ய கூட்டிச் சென்றான். அவளுக்கு பிடித்த உடைகளை வாங்கச் சொன்னான். இவளோ வீட்டில் சுடிதார்,
குர்தி, புடவை, நைட்டி இது மட்டும்தான் அனுமதிப்பார்கள் என்று சொல்ல, நீ பிடித்ததை வாங்கிக்கொள், நான் பேசுகிறேன் என்றான். இவளோ ஜீன்ஸ், டாப், ஷார்ட்ஸ் என்று ஷார்ட் கவுன் என்று தனக்கு பிடித்த உடைகளை வாங்கினாள். கூடவே பட்டுப்புடவைகளையும் வாங்கி கொடுத்தான். அப்பொழுது சக்திக்கு ஒரு ஃபோன் கால் வர, ஃபோனை எடுத்தவன், இனி அந்த வேலை வேண்டாம், விட்டுடுங்க, பேமெண்ட் உங்களுக்கு வந்துடும் என்று கூறி வைத்தான். அவளை வீட்டில் விட்டு சென்றான். பின்னர் நல்ல நாளில் அவளின் கழுத்தில் தாலி கட்டினான் சக்தி. அன்றே மாப்பிள்ளை பெண்ணை தவிர அனைவரும் புதுவீடு சென்று பால் காய்ச்சி இருந்தார்கள். புது வீட்டிற்கு வந்த அவர்களை ஆழம் சுற்றி வரவேற்றனர். பால் பழம் கொடுத்தனர். திவ்யா பாட்டியின் அறையில் தங்கிக் கொண்டாள். சாயங்காலமே ரிசப்ஷன் முடிந்து இரவின் தனிமையில் அவளை சந்தித்தான். இவளோ, ஐ எம் சாரி உங்கள் கம்பெனிக்கு திருட வந்ததுக்கு என்று சொல்ல, அவனோ இட்ஸ் ஓகே என்று சொல்லி, பெரியப்பா கடனை அடைச்சதுக்கும் தேங்க்ஸ் என்று கூறி சொல்ல, மேலும் 100 கோடி கொடுத்துருக்கீங்களே, எப்படி உங்களால் திருப்பி வாங்க முடியும் என்று கேட்க, உடனே அவன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிடுவேன் என்றான். அவளை ஒரு பார்வை பார்த்தமாறு சொல்ல, புரிந்தவளாக இவள் சிரிக்க, அவனோ அவளை அணைத்து, நான் செஞ்சது தப்பு, உன்னை 1 வாரம் ஹவுஸ் அரெஸ்ட் வச்சேன், அதுக்கப்புறம் நான் செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்பு, நான் அப்படி செய்வோன் இல்லை, ஏனோ எப்போது உன்னை பார்த்தேனோ அப்பொழுதே எனக்குள் மாற்றங்கள் சாதாரணமாக இருந்தால் உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஏனோ நான் செய்யலை என்று கூறி, மேலும் நானும் நீயும் கொடுத்திருந்தால் நாம் இழந்து விட்டோம். சரி, நீ இந்த மாதிரி நிக்கிலேஷிடம் சென்று எல்லா குறும்புகளையும் விஷமங்களையும் செய்வாயாமே என்று கேட்க, ஆமாம், நிறைய அடி வாங்கியிருக்கேன், பாட்டி தான் தடுத்து அழைச்சிட்டு போவாங்க என்று அவள் கூற, சரி காலேஜ் போய் டிகிரி முடி என்று அவன் கூற, இவளோ தனக்கு ஃபஸ்ட் இயர் அரியர்ஸ் இருப்பதாக கூற, போச்சுடா அரியர் கேஸா நீ, சரி வா நான் சொல்லித்தரேன், பாஸ் பண்ணிடலாம் என்று கூறினான். மேலும் இதை சொல்லிவிட்டு அவளை அணைத்து இருக்க, சொல்லித்தரேன்னு சொன்னீங்களே என்று இவள் நக்கலாக கேட்க, அவனோ இப்போ அதுக்கான நேரம் இல்லை, இப்போ வேறு தான் நீ கற்றுக்கணும் என்று சொல்லி அவளை முத்தமிடத் தொடங்கினான். அங்கோ நிக்கிலேஷ் புதிய வீடு இன்னும் சிலரும் அரேஞ்ச் ஆகாததால் சந்திரா பாட்டியின் அறையில் உள்ள சோஃபாவில் தூங்க போக, சந்திரா பாட்டியோ அவனிடம், நீ ஒழுங்காக சாப்பிடலன்னு பாட்டி கஷ்டப்பட்டாங்க, ஏதோ அலைச்சலால் இருக்கும் என்று நான் சொன்னேன்ப்பா, ஆனால் பாட்டி நீயும் திவ்யாவும் எப்பவும் அப்படி தான், பிடிச்சாதான் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க என்று சொல்ல, அவன் எதுவும் சொல்லாமல் அசடு வழிய, இது பழைய கதை, உன்னை மாதிரியே ஒருவன் கிராமத்தில் இருந்தான், அப்போதெல்லாம் கூரை வீடு, மண் சுவர், மேலே சாணியை போட்டு மூழ்கியிருப்பாங்க, பசியோடு வீட்டுக்கு வந்தான், மனைவியோ வீட்டில் பின்னாடி இருக்க கீரையில் பறித்து சமைச்சிருந்தா, வந்தவன் சாப்பிட அமர அவனுக்கு சோத்தை போட்டு கீரையும் போட்டா அவன் மனைவி. அவன் ரொம்ப பசியில் இருந்தான். கீரையை பார்த்தவுடன், இன்றைக்கும் கீரையா என்று கூறியே கீரையை தூக்கி எறிஞ்சான். அது அந்த சாணி சுவத்தில் போய் ஒட்டிக்கிட்டுச்சுப்பா. அவனும் ஏதோ ஞாபகத்தில் கையில் இருந்த கீரையை நக்கி பார்த்தான். அது சுவையாக இருந்தது. உடனே மனைவியை பார்த்து, சுவத்தில் இருக்க கீரையை எடுத்து போடுறி சொரண கெட்டவளே என்றானான். பசித்து சாப்பிடணும்ப்பா, எல்லா உணவும் பசிச்சா எல்லா உணவும் அமிர்தமாக இருக்கும், ருசிக்கு சாப்பிட்டா உடல்நலத்தை கெடுக்கும் என்று பாட்டி சொல்ல, ஐயோ என்றாகிவிட்டது. மேலும் சந்திரா பாட்டி பேசிக்கொண்டே போக, இதனால்தான் மாமா இங்கே சென்னையில் தனியாக இருக்காரா என்று யோசிக்க, என்ன தம்பி புரிஞ்சுதா என்று நிறைய கதைகளை சொல்லியிருந்தார். சரி பாட்டி, தூக்கம் வருது என்று சொல்லி தூங்கினான். நாளைக்கு நம்ம பெட்ரூம் ரெடியாக இல்லைன்னா என்ன பண்ணுறது, நிர்பேஷ் ராமாயி பாட்டி ரூமில் தூங்குறான், அங்கேயே போய் நம்மளும் தூங்கலாம் என்று நினைத்து கொண்டே அவன் தூங்கி போனான். மறுநாள் எழுந்த திவ்யா சக்தி இல்லாமல் இருக்க எழுந்து வந்து பாட்டியை பார்க்க, ரெண்டு பாட்டியின் காலிலும் விழுந்து இவள் வணங்கினாள். இருவரும் கொஞ்சி, சக்தி காலையிலே ஜாக்கிங் போயிடுவான் என்று சொல்லி சந்திரா பாட்டி, அவனுக்கு காஃபி போடுமா என்று சொல்ல, பதறிய ராமாயி பாட்டி, இன்றைக்கி வேணாமே என்று சொல்ல, அப்பொழுது வந்து சக்தியிடம், டேய் உனக்கு இன்றைக்கி திவ்யா காப்பி போட போகிறா என்று சொல்ல, பாட்டி ப்ளீஸ் இன்னொரு நாள் போட சொல்லுங்கள், நான் குடிக்கிறேன், இன்றைக்கி வேண்டாம் என்று வேகமாக சொல்லி சென்றான். அடுத்து வந்த நாட்களில் திவ்யாவும் சக்தியும் ஃபாரின் டூர் போய்விட்டு வந்தவுடன் அவன் கம்பெனிக்கு கிளம்ப, பாட்டி டேய் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் என்று சொல்ல, 7 நாள் வேலை பாட்டி, அதை 2 நாளில் முடிச்சுட்டு வந்தோடனே போகலாம் என்று சொன்னான். 2 நாள் வேலை என்று ஓடிய சக்தி திவ்யா ஏதோ டென்ஷனாக இருப்பதை பார்த்து என்னவென்று விசாரிக்க,
நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்கூடாது. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலை என்று நான் ஒரு முறை ஹோட்டலில் ஒருத்தருக்கு லிப் கிஸ் பண்ணிட்டேன் என்று சொல்ல, அது எப்படி நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. கூல் ட்ரிங்க்ஸ்ன்னு நினச்சி ஹாட் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டேன். அதை வச்சு காலேஜ் பையன் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான். அதை வச்சுருக்கேன்னு சொல்லி என்னை மிரட்டுறான். சரி, எந்த ஹோட்டல் என்று இவன் திருப்பி பெயரை கேட்டான். அவள் சொன்ன, ஓ அதுவா, ஃபோட்டோவை காட்டச் சொல் என்றான். அவளும், இந்த ஃபோனில் இருக்க எனக்கு அனுப்பியிருக்கான் என்று காட்ட, அந்த ஃபோட்டோவில் இவளுக்கு அனைத்து முத்தமிட்டு கொண்டிருப்பது சாட்சாத் அவனே தான். ஃபோட்டோவில் அவளுக்கு முத்தம் கொடுத்து கொண்டிருந்தான். தலை திரும்பி ஃபோட்டோ எடுக்கப்பட்டிருந்ததால் அவளுக்கு அவன்தான் என்று தெரியவில்லை. அவன் அவளை கட்டி அணைத்து, நான் தான் அந்த ஹோட்டலுக்கு வந்தது, உனக்கு முத்தமிட்டதும் நான் தான். ஐ எம் ஸோ ஹாப்பி. உன்னைத்தான் தேடிட்டு இருந்தேன். ஆனால் நீ வந்த பிறகு அதை தேடச் சொன்னவங்கக்கிட்ட வேண்டாம்னு சொல்லிட்டேன். இவள் அவனை அழுகையோடு, நான் ஒரு பத்திரத்தில் வேற அவனுக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டேன் என்றாள். அவனும் எதுக்கு என்று கேட்க, அவன் இந்த ஃபோட்டோவை நெட்டில் விட்டுருவேன்னு சொன்னான், அதான் என்றாள். அவன் அவளை பலார் என்று விட்டான். எப்பவும் முந்திரி கொட்டை மாதிரி வேலை செய்கிறதும் அவன் வேலையா? அவள் அரண்டு நின்றாள். அவனோ சி என்று வெளியில் சென்றுவிட, 2 நாள் கழித்து அவள் ஆஃபீஸிற்கு சக்திக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்தது. என்னவென்று பார்த்தான். அவள் இப்பொழுது வாங்கி வைத்திருக்கும் சக்திக்கோ கார்த்திக்கிடமிருந்து வக்கீல் நோட்டீஸ் வந்திருந்தது. அவன் வாங்கி குடியிருக்கும் வீடு அவர்களை ஏமாற்றி வாங்கப்பட்ட வீடு என்று கார்த்திக் நோட்டீஸ் அனுப்பியிருந்தான். மேலும் அதுவாறு எழுதி கீழே திவ்யாவின் கையெழுத்து இருக்க அதை பார்த்து மனம் நொந்தான். மேலும் அந்த வீடு அவள் பேரில், திவ்யாவின் பேரில் வாங்கப்பட்டிருந்தது. உடனே தன்னுடைய வக்கீலை வரவழைத்து அனைத்து விஷயங்களையும் முடிக்குமாறு கூற, ஒரே வாரத்தில் அந்த வேலை முடிக்கப்பட திவ்யாவின் ஃப்ரெண்டான கார்த்திக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணான். வீட்டில் யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டான். ஏனோ திவ்யாவுடன் கோபமாக இருந்தான் சக்தி. அவள் சக்தி என்று ஓடி வந்து அணைக்க, இவனோ அவளை உதாசீனப்படுத்தி சென்றான். அவன் உதாசீனத்தைக் கண்டு மனதிற்குள் அழுதாள். யாரிடம் எதுவும் சொல்லவில்லை. எப்பொழுதும் போல கல்லூரியில் தன்னை விடுபவன் இப்பொழுது முன்கூடியே சென்று விடுகிறானே வேலை என்று நொந்தாள். ஒரு நாள் கார்த்திக் சக்திக்கு ஃபோன் செய்து திவ்யா தனக்கு லிப்கிஸ் கொடுத்ததாகவும் அதனுடைய ஃபோட்டோவும் தன்னிடம் இருப்பதாக கூற, இவனும் டென்ஷனானான். இவளுக்கு இதே வேலையா என்று யோசித்து சீ என்று கிளம்பிவிட்டான். மறுநாள் கணவனை காணாததால் எங்கே என்று இவள் தேட, அவன் வேலை விஷயமாக கோயம்புத்தூர் போயிருக்காமா என்று பாட்டி சொன்னான். நீ தூங்கிட்டு இருந்த, அதனால் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான் என்று சொல்ல மனம் நொந்து சென்றாள் கல்லூரிக்கு. ஃபோன் செய்தாலும் சக்தி எடுக்கவில்லை. பாட்டியிடம் எல்லாவற்றையும் சொல்லி அழுதாள். பாட்டிக்கு அப்பொழுதுதான் உண்மை புரிந்தது. நீ பண்ணது ரொம்ப தப்புமா, ஏதோ காலி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கே, அதனால் வந்த வினை இது. ஹோட்டல் நடந்ததெல்லாம் தம்பிக்கிட்ட சொல்லிட்ட, யாருன்னு தெரிஞ்சிடுச்சு, சரி விடு என்று சொல்ல, அங்கே வந்த சந்திரா பாட்டிக்கும் அந்த விஷயம் தெரிய வர அவர் உடனே தன் பேரனை ஃபோனில் அழைத்து என்னவென்று கேட்க, அவனும் பதில் சொல்லாமல் இருக்க, சரி நீ உடனே இங்கே கிளம்பி வா என்று சொன்னார். அடுத்த ஃப்ளைட்டிலே சென்னை வந்தவன் தன் மனைவியை கண்ணெடுத்தும் பார்க்கவில்லை. தன்னுடைய பாட்டியை பார்த்து, பாட்டி நீ உடனே கிளம்பு என்றான். ஏன் என்று பாட்டி கேட்க, மொத்த குடும்பம் அங்கே கூடியிருக்க, நான் சொன்ன கேட்க மாட்டியா பாட்டி, என் கூட கிளம்பி வா. இவளை கல்யாணம் பண்ணது தப்பு, இந்த குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வது எல்லாம் நம்ம செஞ்ச பாவம், இனி அந்த பாவம் வேணாம் பாட்டி, உடனே கிளம்பு என்றான். திவ்யாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. ராமைய பாட்டியோ, போகிறதான் போகிறீங்க, என் பேத்தியும் கூட அழைச்சிட்டு போயிடுங்க என்று சொல்ல, உங்கள் பேத்தியும் வேணாம், உங்கள் குடும்பம் வேணான்னு தான் நம்ம கோயம்புத்தூருக்கே போனேன் என்று சொன்னேன். எதுக்குன்னு சொல்லி என்று சந்திரா பாட்டியோ கேட்க, பாட்டி உனக்கு தெரியாது, இது கொலைகார குடும்பம், அதோ நிற்கிறாரே அந்த பெரியவர் குமரகுருபரன், அவர் தான் உங்கள் பையன் மேலே எங்கள் அப்பா மேலே கார் ஏற்றி கொண்டார் என்றான். சென்னைக்கு அப்பாவுடன் ஒரு சமயம் வந்தபொழுது, அப்போ ஏதோ வாங்கி வர ரோடை கிராஸ் செய்தபோது வேகமாக வந்த அப்பாசிடர் கார் அவரை இடித்து விட்டு கொஞ்சம் நேரம் நின்றது. அங்கே எதிரே சிறுவன் சக்தி அதிர்ச்சியுடன் பார்த்து கிடக்க, காரை ஓட்டியவனும் பார்த்து விட்டான். குமரகுருபரன் தான் அது. இப்பொழுது வயதாகி தோற்றம் மாறியதால் சக்திக்கு தெரியவில்லை. இங்கு கல்யாணமாகி வந்து ஏதோ ஒரு குடும்ப ஃபோட்டோக்களை அவரை பார்த்தவுடன் அவருடைய நினைவு வந்தது. அன்றே கிளம்பிவிட்டான் கோயம்புத்தூருக்கு. கார்த்திக் அவனுக்கு செய்த ஃபோனையும் அவன் நம்பவில்லை.
ஏனோ அப்பாவை கொன்றவன் என்றே நினைப்பே அவனுக்கு இருந்தது. ஆனால் பாட்டியிடம் சொல்லாமல் இருந்தவன் இப்பொழுது சொல்லிவிட்டான். உடனே குமரகுருபரனோ வந்து, தம்பி, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். என் மகன் நிருபேஷுக்கு அந்த சமயம் உடம்பு ரொம்ப ஜுரத்தில் ஃபிட்ஸ் வந்தது. உடனே டாக்டர்கிட்ட போகணுன்னாங்க. நான் தான் திடீர்னு குறுக்க வந்த ஆளை நான் பார்க்கல. அப்புறம் உங்களை பற்றியும் நான் வந்து விசாரித்தேன். யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. நான் செய்தது பாவம்தான். ஆனால் நான் தெரியாமல் தான் செஞ்சேன். தெரிந்தே நீங்கள் என் பொண்ணை கண்டிப்பது மிகப்பெரிய பாவம் இல்லையா என்று சொல்ல, சந்திரா பாட்டியிடம், அம்மா, நீங்களாவது உங்கள் பேரனிடம் சொல்லுங்கள் என்று கேட்க அவர் மௌனமாக இருக்க மாணிக்கவாசகமும் கேட்டார். யாரிடமும் எதுவும் பேசாமல் பாட்டியை அழைத்து கொண்டு கோயம்புத்தூர் போய்விட்டான். மாணிக்கவாசகத்தையும் வேலையிலிருந்து தூக்கினான். குமரகுருபரனுக்கு கொடுத்த கடனிற்கு அவருடைய கம்பெனியும் திவ்யா பேரில் இருந்த வீட்டையும் வாங்கிவிட்டான். அவர்களோ வீட்டை காலி பண்ணுமாறு கூறிவிட்டான். மேலும் திவ்யாவை டைவர்ஸ் பண்ண வக்கீலிடம் அணுகிய பொழுது அவரோ குறைந்தது 6 மாதம் சேர்ந்திருக்க வேண்டும் என்று கூற, சரி, நேரம் வரும்போது பார்த்து செய்யலாம் என்று காத்திருந்தாள். இங்கு திவ்யா அழுது சோர்ந்து இருந்தாள். பாட்டி தான் அவளுக்கு துணையாக இருந்தாள். அம்மா, பெரியம்மா இவளை தேற்றினர். குமரகுருபரனோ தான் செய்த பாவம் தன் தம்பி மகளையும் சேர்த்து அழிக்கிறது என்று வருந்தினார். இது இல்லாமல் சொத்தும் போய் வேலையில் ஏதோ வேலையையும் இருவரும் தேடிக்கொண்டிருக்க நிருபேஷும் வேலைக்கு சென்றான். கொஞ்சம் மனசு தேறி கல்லூரி சென்று நன்றாக படிக்க ஆரம்பித்தாள் திவ்யா. திடீரென்று வீட்டில் அவள் வாந்தி எடுக்க பாட்டி அவளிடம், வீட்டு தூரம் குளிர்ச்சியா என்று கேட்க, இல்லை என்று அவள் சொல்ல, எத்தனை மாதம் என்று கேட்க 2 மாதம் என்றாள். அனைவருக்கும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை. டாக்டரிடம் சென்று டெஸ்ட் செய்து பாசிட்டிவ் என்று வந்து ஸ்கேன் செய்ய 2 மாத கரு வளர்ச்சி என்று கூற, திவ்யா பாட்டி என்று பயப்பட, ஒன்றும் ஆகாது, தைரியமாக இரு என்று சொல்லி திவ்யாவை பார்த்து கொள்ள வேண்டியது என் கடமை, நான் பார்த்துக்கிறேன், தன் கொள்ளு பேரனையும் பேத்தியும் பார்க்கணும் என்று தயாரானாள் பாட்டி. கல்லூரிக்கு சென்றாள். தலை சுற்று வாந்தி அதிகமாக இருந்தால் மட்டும் கல்லூரி போகாமல் விட்டாள். அதற்குள் இவர்கள் இருக்கும் வீடு தேடி டைவர்ஸ் பத்திரம் வர கழுத்திட்டு அனுப்பினாள். மனம் மறத்து போயிருந்தது அவளுக்கு. அங்கே சந்திரா பாட்டியோ தன் மகனை கொன்றவன் என்ற கோபம் இருந்தாலும் அந்த பெண் என்ன பாவம் செய்தாள் என்று எண்ணினாள். ஆனால் பேரனோ கல்லாகி போயிருந்தான். ஒரு நாள் பாட்டிக்கு ரொம்ப முடியாமல் போக ஏற்கனவே பாட்டியை கவனித்து கொண்டிருந்த நர்ஸ், சார், ஹார்ட் அட்டாக்காக இருக்கும், சீக்கிரம் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கணும் என்று சொல்ல, ஆம்புலன்ஸை இவனோ அழைக்க அது வர நேரமாகும் என்பதால் தன் காரிலேயே பாட்டியை அழைத்து கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தான். ஐசியூவில் சேர்த்துவிட்டு டாக்டர் வெளியே வந்து, இன்னும் நீங்கள் வர தாமதமாயிருந்தால் பாட்டி பிழைப்பதே அரிது என்று சொன்னார். பாட்டி வரும் வரை அவனுக்கு நினைவே இல்லை. வீடு அழைத்து வந்தான். வீடு அழைத்து வந்தவுடன் தான் கம்பெனி என்று உள்ளது என்று யோசித்தான். 10 நாள் கழித்து சக்திக்கு அந்த நகர கமிஷனர் ஃபோனில் அழைத்தார். ஏற்கனவே அவனுக்கு பரிச்சயமானவர். சக்தி, நீங்கள் 10 நாள் முன்னாடி காந்தி ரோடு வழியாக போனீங்களா என்று கேட்க, இவனும் ஆமாம் என்று சொல்ல, அங்கே ஒரு அம்மா மேலே வண்டியை இடித்து ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்கீங்க. நல்ல வேலை அவன் உயிர் போல. பயங்கர டேஞ்சராக இருக்குது உடம்பு. பிழைச்சிட்டாங்க. ஆனால் உங்கள் மேலே உங்கள் கார் நம்பரை பார்த்து கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்குப்பா. நீங்கள் அவங்கள போய் பார்த்து ஏதாவது செட்டில் பண்ணுங்கள். கேஸை வராமல் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி ஃபோனை வைத்தார். இங்கே ஃபோனை வைத்தவன் மனமே சரியில்லாமல், நான் ஆக்சிடெண்ட் பண்ணேனா? அது ஒரு அம்மாவின் மேலேயா? அந்த அம்மா அதிர்ஷ்டமாக உயிர் பிழைச்சிட்டாங்களாமே. கார் நம்பரை பார்த்து கேஸ் போட்டிருக்காங்களாம். கேஸை வித்ட்ரா பண்ணுறன்றார் இவர் போய் அப்படின்னு யோசித்து கொண்டே இருந்தான். அப்போ நானும் ஒரு கொலை முயற்சி என்று யோசித்தான். பிறகு பாட்டியிடம் சொல்லிவிட்டு அந்த அம்மா சேர்ந்த ஹாஸ்பிட்டலை கண்டுபிடித்து அவர்களை பார்த்து தன் பாட்டியின் நிலைமையை கூறி, அதனால்தான் வேகமாக சென்றதாக கூறி, அனைத்து தேவையான மருத்துவ உதவிகளும் தான் செய்வதாகவும் கூறி, மேலும் கொஞ்சம் பணத்தையும் அவர்களுக்கு கொடுத்து விட்டு வந்தான். வீட்டிற்கு வந்து சேர்ந்தவன் மனதளவில் தளர்ந்து இருந்தான். பாட்டிக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளையும் வீட்டிலேயே வைத்தான். பாட்டி தேறினாள். சில நாட்களில் டிவர்ஸ் லாஸ்ட் ஹியரிங் என்று வர போனவன் மனைவியை பார்த்தான். வயிறு மேடிட்டு இருந்தான். கவுன்சிலரிடம் செல்லும் பொழுதே விவாகரத்தை தன் வாபஸ் வாங்குவதாகும். திவ்யா ஒத்துக்கொண்டாலும் தான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்றும் கூறி அவன் நேராக சென்றது திவ்யாவின் வீட்டிற்கு சென்றான். அங்கு பாட்டியோ, என்னப்பா, என்ன வேணும்?
குழந்தை பிறந்தால் எடுத்துக்கொண்டு போய்விடலாம் என்று பார்க்க வந்திருக்கியா? அவள் வாழ்வதே இந்த குழந்தைக்காக தான்ப்பா. டிவைஸ் கிடைத்து விட்டதா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்க, பாட்டி என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாமல் செய்யும் தவறுகளை மன்னிக்கும் தன்மை இல்லை. அதுவே தான் எனக்கு வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சது பாட்டி, என்னை மன்னிச்சிடுங்க என்று கூறினான். அனைவரும் முன்னிலும் கைகூப்பி மன்னிப்பு கேட்டான். நான் திவ்யாவுடன் இணைந்து வாழ விரும்புகிறேன். அங்கே இருந்த திவ்யாவோ, பாட்டி எனக்கு யாரோடும் வாழ விருப்பமில்லை என்று கூற, நான் திவ்யாவுடன் பேசவிடும் என்று கூறி திவ்யாவை தனியாக அழைத்துச் சென்றான். திவ்யா என்னை மன்னிச்சிடுமா, உனக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். உன்னை பிரிஞ்சு டைவர்ஸ் போட்டு உங்கள் குடும்பத்துக்கே துரோகம் இழுத்தேன். தெரியாமல் செய்யும் தவறுக்கு மன்னிப்புண்டுமா, அதை நான் இப்பொழுது தான் உணர்ந்தேன். என்னை மன்னிப்பையா, ஐ லவ் யூ ஸோ மச் என்றான். உன்னோட நம்ம குழந்தையோட ரொம்ப நாள் எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குமா என்று, பாட்டியின் ஆசையும் இதுதான், என்னை மன்னிச்சிடுமா என்று அவனோ கண் கலங்கி நிற்க, இவளும் சிரித்து அவள் வயிற்றை தடவ உள்ளிருந்த குழந்தை, இவ்வளவு நாள் எங்கடா போன என்று அவனை எட்டி உதைக்க, ஏய் பார்மா, அம்மாவை ஏன் விட்ட என்று உதைக்கிறான் என் பொண்ணு என்று சொல்ல, பொண்ணா என்று இவள் கேட்க, ஆமாம் என் அம்மாவே எனக்கு வந்து பிறக்க போகிறா என்று சொல்லி கொண்டிருக்கும்போதே ராமாயி பாட்டி வந்து, என்ன எல்லாம் சரியாயிடுச்சா, வாங்க சாப்பிடலாம் என்று கூறி அழைத்து சென்றாள். நல்ல நாளில் திவ்யாவிற்கு பெண் குழந்தை பிறக்க சக்திக்கு கால் தரையிலே நிற்கவில்லை. அந்த அளவு சந்தோஷம். அக்குழந்தையை தூக்கி கொஞ்சினான். ரமாயி பாட்டியும் வந்து குழந்தையை வாங்கி பார்த்து, உங்கள் அம்மா மாதிரியே இருக்குடா பாப்பா. ரமாயி பாட்டிக்கு என்னவோ தானே குழந்தை பெற்ற சந்தோஷத்தில் இருக்குமாறு திக்குமுக்காடி போனாள். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பதை அவர்களுடைய மொத்த குடும்பமே அறிந்து அந்த பெரிய வீட்டிற்கு வந்திருந்தது. அதை விற்காமல் வைத்திருந்தான் சக்தி. மறுநாள் குழந்தையை தொட்டில் போடுவதற்கு ஒரு சில அறைகள் எப்பொழுதும் போல சரி செய்யப்படாததால் நிருபேஷை சந்திரா பாட்டியின் அறைக்கு அனுப்பினான். டேய், சந்திரா பாட்டி ரூமில் போ, உனக்கு குருவி பாயசம் செஞ்சு சாப்பிட்ட கதையெல்லாம் தெரியுமா என்று கேட்டான். என்னடா குருவி பாயசம் சாப்பிட்டதுன்னு என்ன கேட்குற, எனக்கு ஒன்றும் புரியல என்று சொல்ல, படுக்க போன இவன், இல்லை எல்லாம் தெரிஞ்சிடும் என்று சொல்லிவிட்டு சென்றான் நிகிலேஷ். மறுநாள் காலை சீக்கிரமாக எழுந்த நிருபேஷ் நிகிலேஷை கொலைவெறியுடன் பார்த்தான். நிகிலேஷோ எங்கேயோ பார்த்தபடி வேகமாக சென்றான். அங்கே தொட்டில் குழந்தையை இட்டு ஆத்யா என்று பெயரிட்டார்கள். ராமாயி பாட்டி இளவயது போல சுற்றி சுற்றி வந்து வேலை செய்தாள். அனைவரும் குழந்தையை வாழ்த்தி தம்பதிகளையும் வாழ்த்தி கொண்டிருந்தார். அதோடு சேர்ந்து நாமும் குழந்தையை தம்பதிகளை வாழ்த்தி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, குறை இருந்தால் மன்னியுங்கள், நிறை இருந்தால் பகிருங்கள்.